Hi guys, welcome to Tutorial Tamil. So இப்போ நம்ம ஹாஸ்டிங்கர்ல எப்படி நம்ம ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வெப்சைட்டில் உங்களுக்கு WordPress எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் கோ டு லாகின் cPanel லாகின் பண்ணிக்கோங்க உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து. ஓகே, ஸோ உங்களோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது காமிக்க ஜஸ்ட் கோ டு ஹாஸ்டிங். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட வெப்சைட் லிஸ்ட்டில் இருக்கும், அது என்ன அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ கோ டு மேனேஜ், அதாவது என்ன வெப்சைட்டில் நீங்கள் வந்து WordPress இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, என்ன டெவலப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். ஓகே, இதில் பார்த்து அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ், ஓகே, டொமைன்ஸில் இருக்கும். அப்படி கீழே வந்தீங்கன்னா வெப்சைட். ஸோ வெப்சைட்டில் நீங்கள் ஜஸ்ட் ஆட்டோ இன்ஸ்டாலர் கிளிக் பண்ணுங்கள். சிம்பிள் ஸ்டெப் தான் கைஸ், இதை வந்து நீங்கள் பெருசாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓகே, இது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட லிஸ்ட்டு காமிக்கும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து WordPress தான் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இன்னும் WordPress நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக இதில் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி லோக்கல் ஹாஸ்ட்டில் நீங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணிங்க. அதோட டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி வீடியோவை போட்டிருக்கேன், உங்களோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கங்க. ஸோ ஜஸ்ட் கோ டு இன்ஸ்டால் WordPress. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி என்ன இதில் வந்திருக்கு, அதாவது உங்களோட காமிச்சிரும். உங்களுக்கு HTTP மோஸ்ட்லி நீங்கள் என்ன சர்வ் பண்ணல. ஸோ ஓகே, ஓவர்ரைட் எக்ஸின் ஃபைல் ஓவர்ரைட் நம்ம எதுவும் பண்ணல, ஜஸ்ட் லீவ் இட். ஸோ இதில் வந்து உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துங்க. அண்ட் ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. ஓகே, அண்ட் உங்களோட இமெயில் கம்பல்சரி கொடுங்க. அண்ட் வெப்சைட் டைட்டில் என்ன அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, இது வேர்ஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற டிஃபால்ட் அப்படியே விடுங்க, இல்லை மோஸ்ட்லி ப்ராபப்ளி உங்களோட என்ன வேர்ஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கும். ஸோ இது வந்து 5.5, இதில் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். அண்ட் தென் லாங்குவேஜ் அஸ் யூஸ்வல் இங்கிலீஷ்லேயே விட்டுருங்க. அண்ட் கிரியேட் ஏ நியூ டேட்டாபேஸ். எஸ், ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது கம்பல்சரி நீங்கள் க்ரியேட் நியூ டேட்டாபேஸ் தான் பண்ணி ஆகணும். அண்ட் தென் கிளிக் ஜஸ்ட் இன்ஸ்டால். ஸோ இட் வில் டேக் அப் ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் டைம்ஸ். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் இன்சைட் கோ டு WordPress. ஸோ இதோட டீட்டெயில் காமிக்கிறாங்க, எடிட் வெப்சைட், ஓகே, ப்ளஸ் கேட்ச். நம்ம இதில் எதுவும் பண்ண தேவை, ஜஸ்ட் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நீங்கள் கோ டு ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட் பேஜ் வந்துடும். அவ்வளோதான் கைஸ், உங்களோட ஃபஸ்ட் பேஜ் வந்துருச்சு. ஜஸ்ட் நீங்கள் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு WP admin. ஸோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட WordPress-ஓட பாஸ்வேர்டு, நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுங்க. ஓகே, திஸ் இஸ் ஓகே, இதுதான் கைஸ் உங்களோட வெப்சைட்டோட பேனல். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட ஆல்ரெடி தனி வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, இதோட எப்படி வெப்சைட் லைவில் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தனியாக வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.